ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாடாளுமன்றத்திலே விசேட உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அந்த உரை எந்த வகையிலும் ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக இல்லை. அவர் நாட்டை பொருளாதாரத்தில் இருந்த வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து முன்னோக்கி கொண்டு செல்வதாக உருவகப்படுத்துகின்ற கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு உபாயமாகத்தான் அவர் அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாரே தவிர ஆக்கபூர்வமாக நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வதற்கான செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரா என்பது தொடர்பில் ஒரு வலுவான கேள்வி இருக்கின்றது. உண்மையிலே இந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் பொருளியல் நிபுணர்களுடைய கருத்துக்களின்படி இந்த நாட்டிலே 75 வருடங்களாக புரியோடி போயிருக்கின்ற தீர்க்கப்படாமல் இருக்கின்ற இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாகவும் அதுதான் முதலிலே மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கையாகும். அவர் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவிலே அவர் பதவியை பொறுப்பேற்றிருந்தாலும் கூட இன்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நெருங்குகின்ற நிலைமையிலே இன்று வரைக்கும் அவர் இந்த இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கான காத்திரமான நடவடிக்கைகள் இதனையுமே அவர் முன்னெடுத்திருக்கவில்லை. மாறாக தமிழ் சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய சலுகைகளுக்கு விலை போகக்கூடியவர்களை தன்னுடைய கைகளுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஒற்றியாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குகின்ற செயல்பாடுகளை ஒருபுறம் முன்னெடுத்து கொண்டு மறுபுறம் அதே தலைவர்களை வைத்துக்கொண்டு தானேதோ இந்த நாட்டை ஐக்கியமான பாதையிலே கொண்டு செல்வதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டி சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தரப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாரே தவிர ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் இதனையும் முன்னெடுத்திருக்கவில்லை. இவருடைய அதிர்ஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் இவர் இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவராக இருக்கின்ற காரணத்தினாலே சீனாவை கட்டுப்படுத்தி இந்திய மேற்கு நலன்களை பேணுவதற்கு இவர் கண்ணை மூடிக்கொண்டு உதவுகின்ற காரணத்தினாலும் இந்திய மேற்கு தரப்புகளுக்கு நாட்டில் தேவைப்படுகின்ற வளங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அவர் வழங்கி கொண்டிருப்பதனாலும் அந்த தரப்புகள் இவரை எப்படியாவது தலைகீழாக நின்றேனும் மீண்டும் வெற்றி பெற செய்துவிட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கின்றார்கள். அதனால் உண்மைக்கு புறம்பான புகழ் மாலைகளை இந்த நாடு முன்னேறுவதான போலி தோற்றங்களை ஏற்படுத்துவதில் இந்திய மேற்கு தரப்புகளுடைய பிரசாரங்களும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை என்பது ஒரு கவர்ச்சி காட்டுகின்ற கேக்குக்கு போடுகின்ற ஒரு ஐசிங் போன்ற ஒரு செயல்பாடை தவிர உண்மையான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக இல்லை. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொல்லி சொன்னால் 75 வருடங்களாக புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வொன்றை காணுகின்ற விதமாக இந்த ஒற்றியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பொன்றை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை நீங்கள் செய்ய தவறினால் ஒரு பொழுதும் இந்த நாட்டை உங்களால் முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல முடியாது என்பதனை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் நாங்கள் இவரிடம் இன்று இவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால் ஒன்று இந்த நாட்டிலே மிக தீவிரமாக இவரும் ஒரு இனவாதியாக இருந்தாலும் இவர் தான் ஒரு லிபரல்வாதி என்கின்ற ஒரு முகத்திரையை போர்த்தி கொண்டிருப்பவர். வெளிப்படையாக பச்சையாகவே இனவாதம் கக்குகின்ற தரப்புகள் ராஜபக்சவோடு அணிதிரண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யுத்த குற்றவாளிகளாகவும் அதே நேரத்திலே பொருளாதார குற்றவாளிகளாகவும் ஆக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது பல்லு புடுங்கிய பாம்பாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆசனம் கூட இல்லாமல் அதாவது உங்களை தவிர வேறு எந்த ஒரு ஆசனத்தை கூட வென்று நாடாளுமன்றத்துக்கு வராமல் ஒரு தேசிய பட்டியலூடாக வந்த உங்களை வைத்துக்கொண்டு இந்திய மேற்கு தரப்புகள் தங்களுடைய நலன் சார்ந்த எத்தனையோ காரியங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தேசபக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த ராஜபக்சர்கள் வாளை சுருட்டி கொண்டு அடங்கி ஒடுங்கி உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு உங்களுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் ஒத்துழைக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதே மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை இந்த இனப்பிரச்சினை தீர்வு விடயத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்திய மேற்கு தரப்புக்கு ஒரு தேவை இருக்கிறது, உங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் துணிந்து ஒரு முடிவெடுத்தால் இந்த வாளை கிளப்பக்கூடிய தரப்புகள் இனவாதிகள் என்ற தேசபக்தர்கள் என்ற ஒரு போலி தோற்றத்தோடு இருக்கின்ற தென்னிலங்கையிலே விளம்பரக்கூடிய தரப்புகள் நிச்சயமாக தங்களுக்கு எதிராக வரக்கூடிய பொருளாதார குற்றங்கள் அதுக்கான நடவடிக்கைகள் மற்றும் இனப்படுகொலை குற்றங்களுக்கான நடவடிக்கைகளுக்கு அஞ்சி அவர்கள் வாளை சுருட்டி கொண்டு உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது. ஆகவே இன்றைய சூழலிலே நீங்கள் இந்த அரசியலமைப்பை மாற்றியமைப்பதற்கான ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதை நீங்கள் எடுக்காமல் ஒருபொழுதும் உங்களால் இந்த நாட்டை
முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதனை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அவருடைய உரை என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு உரை. இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக ஒரு வார்த்தை கூட அவர் பேசியிருக்கவில்லை. பொய்யும் புரட்டும் ஏமாற்றுக்களும் தான் அவருடைய உரையிலே எஞ்சியிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே சிங்கள மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கள மக்கள் இனியாவது இந்த அரசியலமைப்பு மாற்றம் ஒன்றுக்கு தயாராக வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.